எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரியரன் இணைந்துள்ளார். ஹரியரன், இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டுப்படையை ஒப்பிடும்போது ஈரானின் பலம் என்ன? எண்ணிக்கையிலன்னு பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கிடைக்கும். இஸ்ரேலை காட்டிலும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓபன் சோர்சஸ் அடிப்படையில பார்த்தா ஈரான் கிட்ட அதிகம் என்றெல்லாம் சொல்லிட முடியும். இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை தாண்டி இந்த பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராமையும் அவங்க வந்து கட்டுப்படுத்தணும் என்பது இந்த பேச்சுவார்த்தையில ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஹேவிங் செட் தட், இந்த 12 நாள் யுத்தம் நடந்தது இல்லையா, ஜூன் மாசம் நடந்தது. இதற்கு முந்தைய ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படின்னு இஸ்ரேல் பெயர் வைத்தது. 12 நாள் யுத்தம்னு சொல்ல முடியும். நியூட்ரலா சொல்லணும் அப்படின்னா 12 நாட்கள் இந்த போர் பதற்றம் இருந்தது. ஈரான் மேல இஸ்ரேல், இஸ்ரேல் மேல ஈரான் அப்படின்னு பதில் தாக்குதல்கள்லாம் நடந்த சூழல்ல அந்த தாக்குதலை ஈரானுடைய முக்கியமான ராணுவ தளவாடங்கள் குறிவைக்கப்பட்டன. சோ இஸ்ரேல் வந்து அந்த கடந்த ஆபரேஷன்ல குறிவைத்தது ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள்ல குறிப்பா மிசைல்ஸ் அலாங் வித் நியூக்ளியர் ப்ரோக்ராம். சோ அதுல வந்து அவங்களுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பலம் கணிசமாக பாதிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டது. சோ இதையெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த ஒரு சூழல்ல அவங்களுடைய ஹிஸ்புல்லா, அவங்களுடைய ஒரு துணை அமைப்பாக இஸ்ரேல் அண்டை பகுதியிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஆகட்டும், இல்ல ஈரான் துணை புரிந்த ஹமாஸ் ஆகட்டும், பலவீனம் அடைந்த நிலையில அந்த பாதுகாப்பு கேடயமும் கூட ஈரான் இழந்திருக்கிறது. சோ ஈரானை தாக்கணும்னா இவங்க எல்லாம் முடிச்சுட்டு தான் வரணுங்கிற நிலையில அவங்க ஏற்கனவே அவங்க பலவீனப்படுத்திருக்கிறாங்க, இல்ல ஏறத்தாழ முடிச்சிருக்கிறாங்க. சோ ஈரானுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பாதுகாப்பு வளையங்கள், கேடயங்கள் கணிசமாக குறைந்திருக்கிறது. இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் மும்பை காட்டிலும் இப்ப ஈரானுடைய அளவு குறைஞ்சிருக்கு. அவங்க வந்து ஈரான்ல ராணுவம் ஒன்று இருக்கிறது, IRGC அப்படிங்கிற ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு இருக்கிறது. சோ ராணுவத்தையே 2 பகுதியா நம்ம பிரிக்க முடியும். சோ ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா IRGC. சோ இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கணும். சோ பலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இனத்துல இவங்களும் இன்னொரு இனத்துல அவங்களும் இருக்க முடியும். சோ நீங்க சேர்த்து பார்க்கணும், பஹ்ரைன் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், UAE ஆகட்டும், அமெரிக்காவுக்கு சுற்றிலும் நிறைய பேசஸ் இருக்கு, அதுல பலங்கள் இருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.